श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுபதினம். போன பதிவுல இந்த மகாராஷ்டிரால நாங்கள் மேற்கொண்ட அந்த பில்கிரிமேஜ்ல ஷிர்டி தரிசனத்தை பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ அதே மகாராஷ்டிரா நாசிக் பக்கத்துல பஞ்சவடி, அதை பத்தி அனுபவங்களை இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். பஞ்சவடி உங்களுக்கு தெரியும், ராமாயணத்துல வருது. ராமர் காட்டுக்கு போகும்போது ராமர், லக்ஷ்மணர், சீதை பஞ்சவடியில தான் ரொம்ப நாள் தங்கியிருந்தாங்க. அங்கதான் பரதன் பாதுகையை வாங்கி கொண்டு போனார். அங்கதான் அந்த சூர்பனகைக்கு மானபங்கம் படுத்தப்பட்ட இடம் இது. அதுக்கப்புறம் மாரீச்சன் மாயமானாக வந்த போது அந்த மாயனை பிடித்து தரணும்னு சீதை கேட்ட போது அதற்காக ராமர் சென்று விட லக்ஷ்மணன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு, சரி நான் போய் பாக்குறேன், நீங்க இந்த குகைக்குள்ளேயே இருங்கோ, வெளியில வராதிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராமரை தேடிண்டு லக்ஷ்மணன் போக, ராவணன் ஒரு சாமியார் வேஷத்துல சீதையை தூக்கின்னு போறாங்கிறது எல்லாமே அந்த பஞ்சவடியில நடந்தது. வித் ஆல் திஸ் பேக்ரவுண்ட் ரொம்ப மிகப்பெரிய புல்லரிப்போடு தான் அந்த பஞ்சவடி தரிசனம் பண்ணோம். அங்க கருப்பு ராமர் கோவில், வெளுப்பு ராமர் கோவில் அதெல்லாம் இருக்கு. முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த சீதை அந்த குகைக்குள்ள இருன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் போனாரா, அந்த குகைக்குள்ள அது போறது ரொம்ப பிரமாதம். அது லிட்டரலி நம்ம தவழ்ந்துண்டு உள்ள நம்ம உடம்ப சுருக்கி உள்ள போய் அந்த படியில ஏறி இறங்கி அங்க தரிசனம் பண்றது இருக்கே, அது ரொம்ப புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா புராணத்தோடு நம்ம ஒன்றிய ஒரு தருணம் அது நிச்சயமா. அண்ட் பஞ்சவடிங்கிறதுனா அங்க 5 மரங்கள், பேனியன் ட்ரீஸ், 5 பேனியன் ட்ரீஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கைகோத்த மாதிரி அங்க இருக்கிறது, அதனாலதான் பஞ்சவடின்னு பேருன்னு. அதையும் தவிர முக்கியமா என்னன்னா அங்க கோதாவரி நதி ஓடுறது, திரிவேணி சங்கமம்னு அங்க வச்சிருக்காங்க. கோதாவரி அங்க ஐதீக பிரகாரம் கங்கையும் சரஸ்வதியும் அங்க 3 இது சேர்றதா அங்க ஒரு ஐதீகம். அந்த சமாச்சாரமும் பார்த்தோம். சோ பஞ்சவடி ஒரு புல்லரிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ராமர் சீதையோடய நம்ம போய் அங்க இருந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. மற்ற இடங்களை பத்தி அடுத்த தொகுப்புல பார்க்கலாம். வணக்கம், சுபதினம். बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगतां राज्ञं वक्पटुत्पल्य हनुमत्स्मरणात् भवेत्.